தமிழகத்தில் தேனி, விருதுநகர், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று அதிகபட்சமாக 20 சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. தேனி, விருதுநகர், தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களில் அதிகபட்சமாக 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்வதற்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 10 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் வெள்ளிக்கிழமையன்று ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சை உட்பட 26 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள தேனி, விருதுநகர், தென்காசி ஆகிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை சார்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. 20 சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்ட விருதுநகரில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அல்லம்பட்டி, சூளக்கரை, பாண்டியன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது.